Hi friends and family, welcome back to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you are all doing well and good. இந்த வீடியோல என்னோட ரொட்டீனை தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். வீக்லி ஒன்ஸ் வந்து ஸ்டவ்வை ஃபுல்லாக முன்னாடி இழுத்து டீப் க்ளீனிங் பண்ணுற வேலை இருக்கும். அந்த வீக்லி ஒன்ஸ் பண்ணலன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எனக்கு ரொம்பவே ஆயில் பச தீங்கிரும். நான் யூஸ் பண்ணுற கேஸ் ஸ்டவ் வந்து 4 பர்னர்னால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி திரும்ப செட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுக்காக ஒரு க்ரீம் இருக்குது, ஆயில் ஸ்டெயின் ரிமூவ் பண்ணுற க்ரீம் தான். அதை வந்து யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிட்டா ஓரளவுக்கு ஃப்ரெஷ் ஆயிரும் ஸ்டவ்வு. அப்புறம் இங்கே துபாயில் சொல்லவா வேணும், காக்ரோச் பிரச்சனை பயங்கரமாக இருக்குது. இந்த ஸ்டவ்வெல்லாம் எடுத்து டீப் க்ளீன் பண்ணலன்னா ஃபுல்லாக வீடு கட்டிடும் காக்ரோச்சு. மாதிரி ஸ்டவ் இழுத்து டீப் க்ளீன் பண்ண போகிறேன்னா நான் முக்கால்வாசி பிரேக்ஃபாஸ்ட் சீக்கிரமே சாப்பிட்டு முடிச்சிடுவேன். லஞ்சும் கொஞ்சம் லைட்டாக பண்ணுற மாதிரி தான் வேலை வச்சுப்பேன். ஏன்னா இந்த டீப் க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 1/2 hour கிட்ட ஆயிரும். மோஸ்ட்லி 45 minutes கிட்ட ஆயிரும். பட் நான் கொஞ்சம் வேகமாக ட்ரை பண்ணிடுவேன் முடிக்கிறதுக்கு. பட் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு திரும்ப அதை உள்ளே தள்ளிட்டு திரும்ப கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கண்டிப்பாக ஒரு 1 hour கிட்ட ஆயிரும் இந்த வேலையை முடிக்கிறதுக்கு. ஸ்டவ் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே வைக்கிற பர்னருக்கு அடியில் வைக்கிற பிளேட்டு, அப்புறம் ஓவரால் மேலே வைக்கிற அந்த இது எல்லாமே சேர்த்து தனியாக ஒரு வாஷிங் லிக்விடில் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி திரும்ப செட் பண்ணிடுவேன். யூஸ்வலாக பண்ணுற க்ளீனிங் மெத்தட் இது தான். பட் சில பேர் இன்னும் டீப்பாக க்ளீன் பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாப்பாவோட சமாளிக்கவும் முடியாது. இந்த ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே அவள் வந்து நிறையா வாட்டி வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன் என்னைய. ஸோ கொஞ்சம் வேகமாக தான் எல்லாத்தையும் முடிக்க ஆரம்பித்தேன். ஃபைனலி ஒரு 1/2 hour போராட்டத்துக்கு அப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த டீப் க்ளீன் பண்ண ஸ்டவ்வில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்குன்றது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க மறக்காமல். க்ளீன் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஃபுல் கிச்சனை கூட்டி பெருக்கி அதை எடுத்து வச்சுட்டு தான் நான் சமைக்கவே ஆரம்பித்தேன். இந்த பக்கம் வேலையை முடிச்சுட்டு அந்த பக்கம் போய் பார்க்கலான்னு பார்த்தா ஹால் பூரா நாரி இருந்துச்சு. ஸோ இப்போ அதை க்ளீன் பண்ணுற நிலைமையில் நான் இல்லை, சமைக்கணும், வேறு லேட் ஆயிடுச்சு. ஸோ அதை அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டு நான் லஞ்ச் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி லஞ்ச் வந்து தாலும் பாலக்கீரை தான். யூஸ்வலாக டூர் தால் தான் பண்ணுவேன். பட் இன்றைக்கி அது காலியாக இருந்துச்சு. ஸோ மசூர் தால்லே பண்ணிடலான்னு சொல்லி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த பாலக்கீரை இந்த கொத்தமல்லிலாம் நிறையா வாங்கிட்டு வந்ததை வந்து சரி பண்ணி வைக்கலன்னா ஃபுல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். நான் யூஸ்வலாக பாலக்கீரைனா ஃபெனுக்ரிக் கீரை தான் வாங்குவேன். இந்த பாலக்கீரை ஏனத்தில் ரொம்ப பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கே. சில நேரம் தோணுது நிஜமாவே பாலக்கீரையான்னு. யூஸ்வலாக இந்த பாலக் வச்சு நான் தால் தான் பண்ணுவேன். பட் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பாலக் பன்னீர், பாலக் சப்பாத்தியும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க. அவங்களாம் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணணும். நமக்கு அந்த டைம்லாம் கிடைக்கிறதே இல்லை. தெரிஞ்ச சமைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுது. இதில் புதுசாக ட்ரை பண்ணி சொதப்பி நல்லா வரலன்னா கஷ்டம் தானே. வீட்டு வந்து இந்த கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த கொத்தமல்லி வந்து ஒரு 2 weeks கிட்ட வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அப்புறம் அப்படியே ரசம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யூஸ்வலாக ரசம் வந்து 2 days once தான் பண்ணுவேன். அதுவே மோஸ்ட்லி நிறையாவே வந்து யூஸ்வலாக நான் வந்து பவுடர் கிரைண்ட் பண்ணி அதை வச்சு தான் ரெடி பண்ணுவேன். பட் இப்போ என்னோடய ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ண ஒரு ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட் ரொம்பவே யம்மியாக இருந்துச்சு. அது வந்து ஆன் த ஸ்பாட் பவுடர் ரெடி பண்ணி போடுறது தான். ஸோ அதுதான் இப்போ நான் யூஸ்வலாக பண்ணிகிட்ருக்கேன் ஒரு 2-3 weeksஆகவே. ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் அந்த ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து போன ஈதுக்கு வந்து நிறைய ஷாப்பு, ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லாம் நான் போட்டி போட்டு ஆஃபர் போட்டிருந்தாங்க. நான் 2 முக்கியமான பொருள் தான் வாங்கினேன். ஒன்று இந்த கெட்டிலும், இன்னொன்று வந்து நியூட்ரி புல்லட் ஜார் தான். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த நியூட்ரி புல்லட்டு. பட் சரியாக டைம் கிடைக்கல வாங்குறதுக்கு. பயங்கரமான ஆஃபர் போட்டிருந்தாங்க. 900 watts தான், 2 ஜார் வருது. ஸோ ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்பவே. ஒரு இதில் வந்து ஜூஸ் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து இந்த சின்ன சின்ன பொடியெல்லாம் அரைச்சி வைக்கிறதுக்காக ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது. அப்புறம் இந்த ஹாட் வாட்டர் வந்து நான் யூஸ்வலாக கேஸில் தான் பண்ணுவேன். அது இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறையா பில் வருது கேஸ்னால். ஸோ கெட்டிலுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். அதுவும் இப்போ தேவைன்னா யூஸ் பண்ணிக்கிறது.
இந்த 2 பொருளுமே ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது இந்த ஈதுக்கு வாங்கினதுனால. பாப்பா சாப்பிட்ற ஸ்நாக்ஸ், பிஸ்கெட்டு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பெட்டில் கொட்டாமல் சாப்பிட மாட்டா. ஸோ அதுக்கு வந்து இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த வேக்யூம் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த வேக்யூமு. ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 1 hour கிட்ட சார்ஜ் பண்ணோம்னா நம்ம வந்து அதை 2 days ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து யூஸ் பண்ணக்கப்புறம் அந்த கீழே ஒரு பைப் மாதிரி இருக்கும், அதை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி திரும்ப ரீயூஸ் பண்ணலாம். ரொம்பவே பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் இந்த ப்ராடக்ட்டு. இது ரொம்பவும் சீப்பான ரேட்டில் நான் வாங்கினேன். லிங்க் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, சொல்கிறேன். ஃப்ளாட் பக்கத்துலேயே கார்பேஜ் ரூம் இருக்கனால மோஸ்ட்லி குப்பெல்லாம் சேர்ந்துச்சுன்னா உடனே அதை டிஸ்போஸ் பண்ணிடுவேன். ஏன்னா ஃப்ளைஸ், காக்ரோச்லாம் வர சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ தேக்கி வைக்க மாட்டேன் குப்பையெல்லாம் ரொம்பவே. இங்கே என்ன தான் நாங்கள் பெருசாக டாய்ஸ் வாங்கி கொடுக்கலனா கூட நிறையா ஜாமான் சேர்ந்துட்டு தான் இருக்குது ஒவ்வொரு நாளும். அதை எடுத்து வைக்கிறது ஒரு பெரிய வேலையாக இருக்குது. ஸோ துணி காய போட்டிருந்தது வந்து காஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து மடிச்சு வைக்கலான்னு தான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சில நேரம் வந்து நிறையா வேலை இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் ஒன்றும் பெருசாக வேலை இருக்காது. ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்னா நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு பாயிண்டில் டயர்டாகி நம்ம உட்காந்துருவோம். அப்போ தான் டக்குன்னு தோணும், என்னடா குழந்தைய காணான்ற மாதிரி. குளிக்க போனாலே என்ன பண்ணிட்டுருக்கான்னு பார்க்க போனேன். இப்போல்லாம் அவளே குளிக்க ஆரம்பிச்சிடுறா ரீசெண்ட் டேஸில். இது ஒரு நல்ல ஹேபிட்டாக தான் தோணுது. பட் தண்ணி ரொம்ப வேஸ்ட் ஆகுது, அது ஒரு ரீசனாக சொல்லலாம் நம்ம. ஃபைனலாக மேடம் குளிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. வந்த உடனே கிச்சனில் தான் விளையாட ஆரம்பிச்சிட்டா. அவளோட கிச்சன் ஏரியா வந்து ரொம்ப பிடிச்ச ஏரியா அவளுக்கு. அதில் விளையாட ஆரம்பித்தோன்னா ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட விளையாண்டுட்டே இருப்பாள். பெருசாக என்ன விளையாட போகிறா, அந்த காப்பி ஆற்றுறது, தண்ணி கலக்கிறது, ஃப்ரை பண்ணுறது, எதாவது சாப்பிட்றதுன்னு சொல்லி எதாவது கொடுத்துட்டு தான் இருப்பாள். ஸோ நம்மளை அப்சர்வ் பண்ணுறாங்கன்றதை நல்லா தெரிஞ்சுக்க முடியுது இந்த விஷயத்தில். இன்னும் துபாயில் பீக் மே, ஜூனே வரல, அதுக்குள்ளேயும் பயங்கரமாக வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரில. பாப்பாவோட வீட்டில் இருந்துட்டு ஃபுல்லாக ஏசி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்பப்போ ஏதாச்சும் ஃபேன் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஈத் ஆஃபர்னால தெம்மில் நிறையா ஜாமான் வாங்கியிருந்தேன். ஸ்டிக்கர்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த ரைஸ் பால் மேக்கர்னு ஒரு ஷேப் வாங்கியிருந்தேன். 4 இது வரும் இதில் செட்டாக. டக்கு, ஹார்ட் ஷேப்பு, அப்புறம் பால், அப்புறம் இன்னொன்று ஒரு இஸ்கிமோ பொம்மை மாதிரி. நான் இந்த 2 மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி எடுத்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணேன். பாப்பா முன்னாடி பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் பட் அது வரலன்னா தான் அதை அவள் சமாளிக்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய விஷயமா. என்னோட நல்ல நேரத்துக்கு என்னமோ நான் எடுத்த 2 இதில் 1 நல்லாவே வந்துச்சு. ஹார்ட் நல்லா வந்துச்சு பர்ஃபெக்டாக. எனக்கு பண்ண தெரில என்னமோ தெரில எனக்கு. பட் ஹார்ட் வந்து ஒரு பர்ஃபெக்டாக வந்துச்சு. அந்த டக்கு தான் ரொம்ப சொதப்பிடுச்சு. அது கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு. நான் நிறையா ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறம் ஒரு பாயிண்டில் ரைஸ் வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் பண்ணுறதையே. அந்த ஷேப்பில் வந்து டக்கு வரலன்னு சொல்லி ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருந்தா. என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியல. பட் அட் ஒன் பாயிண்ட் கன்வின்ஸ் பண்ணிட்டேன் அவளை. இதனால தான் நான் எதுவுமே அவள் கண்ணும்னா ட்ரை பண்ணுறது கிடையாது. மோஸ்ட்லி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தான் நான் அதை பண்ணி காமிக்கிறது. பட் சில நேரம் என்ன தோணுன்னா வந்து கிட்ஸுக்கு வந்து நம்ம வந்து சக்ஸஸை மட்டும் காமிக்கக்கூடாது, ஏமாற்றத்தை காமிச்சு வளர்க்கணுன்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு இருக்குது. ஸோ பிஸ்கெட் ஸ்நாக்ஸில் எதுவும் பெருசாக சாப்பிட்லனா லஞ்ச் வேகமாக சாப்பிட்ருவா. சில நேரம் வச்சு செய்வா. ஒரு 1 hour கிட்டே போகும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ஃபீடிங் பண்ணுறது, இந்த தூங்க வைக்கிறது எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பார்ட்ஸ் ஆஃப் த மதர்ஹுட் நான் சொல்லுவேன். பட் சில நேரம் அது யூஸ்டப்பே ஆயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் வந்து மேடம் வந்து டெய்லி வந்து மோர் எடுத்துப்பாங்க. ஸோ அது வந்து குடித்தக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அந்த ஃபுல் மீலே ஃபினிஷ் ஆன மாதிரி தோணும். பட் டெய்லி கொடுக்க மாட்டேன்னா எப்போயாச்சும் ட்வைஸ் அ வீக் மாதிரி தான். இந்த கார்னரில் இருக்க உடன் ஸ்விங் ஷெல்ஃப் வந்து தெம்மில் தான் ஆர்டர் பண்ணது. ஒரு 20 dirhams கிட்ட வரும். அவ்வளோ ஒருத்துன்னு தான் சொல்லுவேன்னா. நிறைய பேர் அழகாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வீடியோவில். நான் இதை பார்த்துட்டு ஆர்டர் பண்ண பர்பஸே வந்து பிளான்ஸ் வைக்கிற ஐடியா தான், இன்டோர் பிளான்ஸ் மாதிரி. பட் எனக்கு அதை பற்றி பெருசான நாலேஜ் இல்லாதனால நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்காக இந்த டால்ஸ் வச்சுருக்கேன். இந்த டால்ஸ் வந்து டே டு டேல தான் வாங்கினது. நிறைய பேருக்கு இது பிடிச்சி போயிடும் பார்த்தாலே. பாப்பா சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1.5 hours தூங்கிடுவான். இவள் தூங்குற அந்த ஒரு 1.5 மணி நேரம் தான் எனக்கான ஒரு செல்ஃப் டைமாக இருக்கும். ஏதாச்சும் ஸ்கின் கேர் பண்ணுறதுனா பண்ணிப்பேன், மூவிஸ் பார்ப்பேன். இப்போது வீடியோஸ் போட ஆரம்பிச்சதுலேருந்து எடிட்டிங் பண்ணுறது கரெக்டாக இருக்குது. ஓரளவுக்கு என்னோடய டெய்லி ரொட்டீனை கவர் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன்.
கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? பாய்.